வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாங்க 60 வயதுக்கு மேலே தனியாக இருக்கும்போது திடீரென இதயம் சார்ந்த, அதாவது இதய நோய் தாக்கப்பட்டால், அதாவது மாரடைப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாரடைப்பு வந்தால் என்ன செய்ய வேண்டும், அப்படி செய்யக்கூடிய விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அந்த 5 நிமிஷம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிக சரியான முடிவுகளை எடுக்கணும். அந்த 5 நிமிஷம் தான் உங்கள் உயிரை காப்பாற்றக்கூடிய நேரம். அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் என்னென்ன செய்யணுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது வெறும் ஹெல்த் டிப்ஸ் வீடியோ கிடையாது, உங்களுடைய லைஃப்பை சேவ் பண்ணக்கூடிய ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதை உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை கண்டிப்பாக 60 வயதிற்கு மேலே தனியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதய தாக்கத்தோடைய ஆரம்ப சிக்னல்கள் என்னென்னங்கிறத அப்போ பார்த்துடலாம். 60 வயதுக்கு மேலே இருக்கும் பலருக்கும் இதயம் தாக்கம் திடீரென்று வந்துவிடாது. இது உடல்ல சில சிக்னல்களை முன்கூட்டியே அவங்களுக்கு காமிக்கும். அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கான சிக்னல்கள் என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதாவது மார்பில் நெருடல், ஒரு அழுத்தம் ஏற்படுறது, அதாவது கல்லை வச்சு அழுத்தின மாதிரி அங்கே ஒரு அழுத்தம் ஏற்படுறது. அடுத்து பிளவுபடுற மாதிரி ஒரு வலி ஏற்படும். ஸோ 5 நிமிஷத்துக்கு மேலே இது நீடிச்சிச்சுன்னா அங்கே ரெட் அலர்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறணும். அடுத்து 2வது சிக்னல் என்னென்னா, உங்களுடைய இடது கை, தாடை, தோல், முதுகிற்கெல்லாம் வலி பரவ செய்யும். ஸோ இது 2வது சிக்னல். 3வது சிக்னல் என்னென்னா, திடீர்னு உங்களுக்கு உடல் சூடாகும், அதாவது திடீர்னு வெப்பம் இல்லைன்னா குளிர்ந்த வியர்வை ஏற்படும். 4வது சிக்னல் மூச்சு திணறல் ஏற்படும். 5வது சிக்னல் தலை சுற்றுதலும் மயக்கமும் ஏற்படும். 6வது சிக்னல் வயிற்று பகுதிகளில் கரகரப்பாகவும் வாந்தி வர்ற மாதிரி ஒரு உணர்வும் ஏற்படும். ஸோ இந்த ஒவ்வொரு சிக்னலுமே இதயத்தில் பிளட் ஃப்ளோ குறைகிறது அப்படின்னு சொல்லுது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணியே ஆகணும். இந்த சிக்னல்ஸ் எல்லாமே ஆபத்தை கொடுக்கக்கூடியது. மாரடைப்பு ஏற்படும் பொழுது நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா உடனே செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்கள். உடனே நீங்கள் உட்காருங்க, அதாவது நிம்மதியான ஒரு போஸில் உட்காருங்க. ஏன்னா மாரடைப்பின் போது படுக்கவே கூடாது. தயவுசெய்து படுக்காதீங்க. சற்று உயரமாக தாங்குற மாதிரி நல்ல சேரோ சோபாலையோ உட்காருங்க. படுக்கும்போது இதயம் இன்னும் சிரமப்படும். ஸோ தயவு செய்து படுக்காதீங்க, உட்காருங்கள். அடுத்து 2வதாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஃபோனை எடுத்து அதில் 108 அப்படின்னு நீங்கள் டயல் பண்ணணும். நீங்கள் டயல் பண்ண கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு உங்கள் வீடு தேடி ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா வயதான காலத்தில் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிறது ஆம்புலன்ஸ் தான். இது நாடு முழுக்க ஆம்புலன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கால் பண்ண கொஞ்ச நேரத்திலே உங்களை தேடி வந்துடுவாங்க. உங்களுக்கு இதுதான் ஒரு ஷேப். ஸோ உடனே உட்காருங்க. உட்காந்துட்ட உடனே ஃபோன் செய்யுங்க. அடுத்து 3வதாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டுடைய கதவுகளை சற்று நீங்கள் திறந்து விடுங்கள். நீங்கள் உங்களுடைய கதவுகள் எல்லாத்தையும் நீங்கள் திறந்து விடும் பொழுது உங்களை மீட்கிறதுக்காக வரக்கூடிய அந்த மீட்பு பணிக்காரர்கள், ஆம்புலன்ஸ், இது எல்லாமே உங்களை காப்பாற்ற வர்றதுக்கு ஒரு சுலபமாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டு கதவுகளை தயவு செய்து திறந்து வைங்க. உங்களுக்கு திடீர்னு மயக்கம் வரலாம். ஸோ அதனால் பூட்டியிருக்க கதவை உங்களால் திறக்க முடியாது. ஸோ இந்த சிம்டம்ஸ் வந்த உடனே வீட்டு கதவுகளை திறந்து வைங்க. அடுத்து 4வதாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப மிக மிக மெதுவாக ஆழமாக நீங்கள் மூச்சை இழுத்து விடணும். ஸோ இது உங்களுடைய இதய துடிப்பை ரொம்ப ஸ்டெபிளைஸ் செய்கிறதுக்கு உதவி பண்ணும். அடுத்து 5வதாக செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆஸ்பிரின் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் மெல்ல மெல்ல மென்று சாப்பிடுங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு டாக்டர் இதை உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இதை நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை என்கிட்ட இது இல்லைன்னா இதை நீங்கள் சாப்பிட வேண்டாம். இது ஆல்ரெடி உங்களுக்கு டாக்டர் பரிந்துரைத்தால் மட்டும்தான் நீங்கள் இதை பயன்படுத்தணும். ஏற்கனவே எனக்கு ஒரு டைம் மாதிரி வந்திருக்குது. நான் போய் டாக்டர்கிட்ட சிகிச்சை எடுத்திருக்கேன். ஸோ அந்த டாக்டர் எனக்கு ஆஸ்பிரின் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க, அது வீட்டில் இருக்குது அப்படின்னா மட்டும் இதை நீங்கள் மென்று சாப்பிடுங்க. இதை சாப்பிடும் பொழுது பிளட் கிளாத் வந்து தள்ளி வைக்கும். இது வந்து 75 mg 150 mgன்னு இருக்குது. அது உங்கள் டாக்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து உங்கள் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா மட்டும் நீங்கள் சாப்பிட்ணும், இல்லைன்னா இதை சாப்பிட வேண்டாம். இந்த 4 ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த டைமில் வந்து தண்ணி குடிக்க வேணாம், ஓட வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், பயப்படக்கூடாது. பயப்படாமல் இப்போ நம்ம மேலே பார்த்த 4 ஸ்டெப்பை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டாக்டர், அதாவது ஆம்புலன்ஸ் கால் பண்ணிங்கல்ல, உடனே உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு டாக்டர் வந்து முதல் உதவி அளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் எதுக்காகவும் பயப்படக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதய தாக்கம் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப பிளட் சுகர் கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி உயர் இரத்த அழுத்தம் இருந்தாலும் வரும். அடுத்து வந்து கொழுப்பு அதிகமாக இருந்தால், அதாவது எல்டிஎல் வந்து உயரும் பொழுது, அப்புறம் உடற்பயிற்சி இல்லாமைனாலும், மன அழுத்தம், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த ஒரு ரீசன்னாலையும் வரலாம். அடுத்து வயது காரணமாக அந்த தமனிகள் வந்து மெல்ல மெல்ல தடைபடுமாம். ஸோ அந்த காரணங்களாலும் இது வரலாம். இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில பழக்க வழக்கங்களை நீங்கள் செய்யணும். அதாவது 60 வயதுக்கு மேலே தினமும் செய்ய வேண்டிய சில பழக்க வழக்கங்களை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இதய நோயே வராது. ஸோ உங்களுடைய பழக்க வழக்கம்தான் உங்களுடைய இதயத்தை பாதுகாக்க செய்யும். ஸோ நீங்கள் காலையில் செய்யக்கூடிய பழக்கங்கள் என்னென்னா, 10 நிமிஷம் மெதுவாக வாக்கிங் போகிறது. தினமும் 10 நிமிடம் வாக்கிங் போங்க. அதே மாதிரி 2 கிளாஸ் சுடுதண்ணீர் தினமும் குடிங்க. அதே மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இதை 5 நிமிஷமாவது ஒரு நாளைக்கு செய்யுங்க. அதாவது ஆழ்ந்த மூச்சு பயிற்சி இதை 5 நிமிஷம் காலையில் ரொட்டீனாக செய்யும் பொழுது உங்களுக்கு இதய நோய் அபாயம் தடுக்கப்படும். ஸோ அடுத்து மதியான பழக்க வழக்கங்கள் என்னென்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து நீங்கள் குறைவான உப்புக்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதிக உப்பு கலந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். அடுத்து பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள், ப்ராசஸ்டு செய்யப்பட்ட உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஒரு பிளேட் முழுக்க 3/4 பிளேட் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸை வந்து அதிகமாக எடுத்துக்கிடணும். ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவும், காய்கறிகளை நீங்கள் அதிகமாகவும் எடுத்துக்கிறணும். அது சமைத்த காய்கறிகளில் எண்ணெய்கள் குறைவாக ஊற்றி சமைக்க வேண்டும். ஸோ இந்த பழக்கங்களை நீங்கள் கொண்டுட்டு வரணும். அடுத்து மாலை பழக்கம் என்னென்னா, 15 நிமிடம் ஈவினிங் டைமும் நீங்கள் 15 நிமிடம் ஸ்லோவாக நடக்க வேண்டும். உங்களுடைய மன அழுத்தம் குறைக்கிறதுக்கான சில ஆக்டிவிட்டீஸ்களை, உங்களுக்கு பிடித்த செயல்களை நீங்கள் செய்யலாம். உங்களுடைய மனசுக்கு நிறைவாக என்ன தோணுதோ அந்த செயல்களில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். அதாவது வயதான காலத்தில் தனிமையில் இருக்காமல் வெளியில் பார்க்கு சைட் போங்க, 4 பேரை பாருங்க, பேசுங்க, சிரிங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களை தினமும் செய்யுங்க. அடுத்து இரவு பழக்கங்கள். இரவு சாப்பாடு மிகவும் ரொம்ப லைட்டாக இருக்கணும், ஹெவியாக இருக்கக்கூடாது. நீங்கள் தூங்க போகிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி, இல்லைன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் இரவு உணவை எடுத்து முடிச்சிருக்கணும். அடுத்து நல்லா தூங்க செய்யணும். அதாவது டீப் ஸ்லீப் 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கி எழ வேண்டும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் சற்று மெதுவாக வாக்கிங் போக வேண்டும். ஸோ இந்த பழக்கங்களை தினமும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். அதே மாதிரி இதய தாக்கம் வர்றதுக்கு 3 மாதங்களுக்கு முன்னாடியே உங்கள் உடலில் சில அறிகுறிகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். அதாவது நடக்கும்போது மார்பில் சின்னதாக ஒரு வலி ஏற்பட்டிருக்கும், சுவாசம் குறைவாக இருக்கும், தலைவலி, அரை தலையில் வலி இருந்துக்கிட்டே இருக்கும், குறுகிய கோபம், அடிக்கடி கோபம் வந்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு களைப்பு ஏற்படும், பாதங்கள் கைகள் வந்து குளிர செய்யும். ஸோ இது எல்லாமே
ஒரு சின்னதான ஒரு அறிகுறிகளை ஏற்படுத்தும். இது எல்லாத்தையுமே நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது. உடனே உங்களுடைய டாக்டர்கிட்ட போய் நீங்கள் உங்கள் உடலை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, நீங்கள் 60 வயதிற்கு மேல் இருந்தாலும் இல்லை உங்களுடைய பேரண்ட் தனியாக இருப்பவர்களாக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதய தாக்கல் வந்தாலும் சரி, வர்ற மாதிரி இருந்தாலும் சரி, உடனே உங்களுடைய மருத்துவர் உதவியை நீங்கள் நாட வேண்டும். அமைதியான நடைமுறை மட்டுமே உங்களுடைய உயிரை காக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தி ஹார்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.